ஸ்டேஷனுக்கு கொண்டு வராங்க. கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி இனிமேல் உன் கதை அவ்வளோதாண்டா முடிஞ்சது. எவ்வளோ பெரிய காரியம் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி சின்ன பசங்கள்லாம் கடத்த ஆரம்பிச்சிட்டியா, அவ்வளோதாண்டா இனிமேல் நீ வெளியிலே வர முடியாது. அந்த மாதிரி ஒரு கேஸ் போடுற மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. முத்து நான் அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு உனக்கு தெரியாதா? கண்டிப்பா இதை நான் பண்ணல. அந்த பையனுமே எனக்கு தெரிஞ்ச பையன் தான். ஆனால் எப்படி காருக்குள்ள வந்தான்னு எனக்கு தெரியாது. நான் சொல்றத கேளு அப்படின்னு சொல்லியுமே அது காருன்னு பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே அது எனக்கு தெரியும், நீ இதை பண்ணியிருக்க மாட்டே அப்படின்னு எனக்கு தெரியும். ஆனாலும் இதை விட்டு எனக்கு வேற வாய்ப்பு இல்லைல்ல, அதனால கண்டிப்பா உன்னை விட மாட்டேன். அவ்வளோதாண்டா உன் கதை காலி. இனிமேல் நீ வீட்டுக்கு கூட போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல இந்த மாதிரி முத்து மீனாக்கு தெரிஞ்ச அந்த இன்ஸ்பெக்டர் தான் வராங்க. வந்துட்டு இந்த மாதிரி அருண் இந்த மாதிரி சொல்றாரு, சரி இவனை பிடிச்சி உள்ள போடுங்க சார், இந்த மாதிரி சின்ன குழந்தைகள் எல்லாம் கடத்துறான் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட இன்ஸ்பெக்டர், ஐயோ ஏன் அப்படி இருக்கேன், இந்த முத்து பத்தி எனக்கு நல்லா தெரியும், இப்படி பண்ற ஆள் கிடையாது. அது மட்டும் இல்லாம நீயும் முத்து சொந்தம் தானே, இப்படி இருக்கும்போது ஏன் அவன் மேல இப்படி ஒரு பழிய போடுற? அது மட்டும் இல்லாம வாம்பேச்சை கட்டி அடிக்கடி இந்த முத்து மேல நான் நடவடிக்கை எடுத்து அது எல்லாமே இல்லன்னு தான் இருக்கு. முத்து பக்கம் தான் நியாயம் இருந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போவுமே நான் தப்பான முடிவு எடுக்க மாட்டேன், என்ன ஏதுன்னு விசாரிச்சு தான் நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஸ்டேஷனுக்கு ஒரு கால் வருது. இந்த மாதிரி அந்த ஸ்கூல்ல, அதாவது கிறிஸ்பைனோட ஸ்கூல்ல இருந்து பேசுறாங்க. சார் இந்த மாதிரி எங்க ஸ்கூல்ல இருந்து ஒரு பையன் தப்பிச்சு போயிட்டான். இந்த மாதிரி ஒரு கார்ல, அதாவது எங்க ஸ்கூலுக்கு வெளியில இந்த மாதிரி ஒரு கார் நின்னுச்சு. அந்த காரோட டிக்கில தான் அந்த பையன் ஏறி தப்பிச்சு போயிருக்காங்க. நாங்களே இப்பதான் கேமரா செக் பண்ணோம். ஸோ அதனால தான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும், கொஞ்சம் கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அங்க அது கூட இன்ஸ்பெக்டர் பாத்தியா, முத்து மேல இந்த தப்பு இல்லை, இப்போ நீ தான் அவனை தப்பா புரிஞ்சுக்கிட்டு வேணுட்டே வீணா பழி போடுற, இந்த மாதிரிலாம் பண்ணாத அருண், இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லை, அப்புறம் அது வேற மாதிரி ஆயிடும் பாத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு முத்து நீ போலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே முத்து அப்படியே அருணை பார்த்து, ஏன்டா அப்படி இருக்க, இவ்வளவு வன்மத்தோட இருக்கிறேன், நானும் போனா போதுன்னு விட்டுட்டு இருந்தா நீ ரொம்ப தான் போயிட்டு இருக்கு, நல்லா வேற வழியில, அதாவது என் வழியில தனி வழியில திருத்துறேன், சீக்கிரமே நீ தெரிஞ்சிருவே, திருந்த வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. அதை கேட்டவரு, என்னடா இது நம்ம கெத்த வசனம் பேசலாம் அப்படின்னு நினைச்சா அவன் பேசிட்டு போறான் அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்காரு.